Hi students, class 10, unit exercise 5, question number 9. Find the equation of the line passing through the point of intersection of the line 4x plus 7y minus 3 is equal to 0 and 2x minus 3y plus 1 is equal to 0 that has equal intercepts. It given us equal intercepts on the axis. So, ரெண்டு equations கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி passing through the point of intersection, இந்த இன்டர்செக்ஷனில் பாஸ் பண்ணக்கூட ஒரு லைனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இன்டர்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் இன்டர்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 1, 2 எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதர் சைட் லெட் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் பி ஏ. Let both x and y intercept எடுத்துருவோம், a எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க ஈக்குவல் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்கறனால ரெண்டுமே a எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. இது L1 L2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இதில் இன்டர்செக்ட்லேருந்து ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இது L1 L2 இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா XY பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இன்டர்செப்ட் A ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி XYயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 4x + 7y - 3 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே எக்ஸை கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் 4x + 7y - 3 is equal to 0. The equation number 2 is multiple by 2. என்ன ஆகும் பாருங்கள், 4x - 6y + 2 is equal to 0. இங்கே சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். சப்ராக்ஷன் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் +4x - 4x ரெண்டுமே கேன்சல். இங்கே 7y + 6y இன்னும் 13y. இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்கிறனால -5 is equal to 0. இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ 13y is equal to இந்த 5 வந்து கொண்டு போனால் +5, y is equal to 5. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷன். ஸோ y is equal to 5/13 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒய்யோட வேல்யூவை எய்தர் இன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். புட் y is equal to 5/13 in equation number 2. 2x - 3 into y இருக்கிற பிளேஸில் 5/13 + 1 is equal to 0. Then 2x இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15 /13 + 1 is equal to 0. Then 2x is equal to இது LCM எடுத்துக்கலாம். -15 + 13 /13. 13 1s are 13. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 0. ஸோ இதில் மைனஸ் ப்ளஸ் இருக்குது, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -2 /13 is equal to 0. தென் எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது நம்மளுக்கு இப்போது. தென் 2x is equal to I take this term to another side எடுத்து போனால் 2/13. தென் x is equal to -2 -2 இந்த பக்கம் வரும்போது +2 மாறிடுது. சரிங்களா? இங்கே 13 இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது 2 அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் வந்துடும். ஸோ இந்த 2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். தென் x is equal to 1/13. ஸோ x and y பாயிண்ட் ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். y பாயிண்ட் 5/13, x பாயிண்ட் 1/13. ஸோ ரெண்டு லைன் இன்டர்செக்டாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் XY. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த இன்டர்செக்ட் ஆஃப் லைன் ஃபார்முலா என்ன இருக்குன்னா x/a + y/b is equal to 1. இங்கே இன்டர்செப்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸுக்கும் ஒய்க்கு ரெண்டுமே ஏன்னு எடுத்திருக்கோம். அதனால் இங்கே அப்படியே மாற்றிக்கலாம். x/a
plus y by a is equal to 1. Equal intercept கொடுத்திருக்காங்க condition. Condition அவங்களுக்கு கொடுத்திருக்கனால ரெண்டுமே ஏன் எடுத்துக்கிறோம். இந்த x and y க்கு இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணலாம் passing through the point, right? Passing through 1,13 5,13. இப்போ x க்கு இந்த வேல்யூ y க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So 1 divided by 13 divided by a plus 5 divided by 13 divided by a is equal to 1. நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் எங்கே வரும்? டினாமினேட்டருக்கு வந்துடும். சரிங்களா? அப்போது இது 1 by 13a plus 5 by 13a is equal to 1 எழுதிக்கலாமா? இங்கே டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus 5 is 6 divided by 13a is equal to 1. இப்போ நம்ம ஏயோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 13 ஏ அந்த பக்கம் கொண்டு போகிறேன், ஆர் ஏ மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 13 அப்படியே வைக்கிறோம். 6 divided by 13 is equal to a. இந்த ஏ மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். therefore a is equal to 6 by 13. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த ஏவோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது நீங்கள் வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். மென்ஷன் பண்ணுறதா பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். சரிங்களா? ஸோ புட் a is equal to 6 by 13 in equation number 3. அப்போது x divided by 6 divided by 13 plus y divided by 6 divided by 13 is equal to 1 வரும். தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் எங்கே வரும்னா நியூமினேட்டரில் வரும். என்ன கண்டிஷன்ஸ்? a divided by b c divided by dனா இந்த டேர்மை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது d divided by cன்னு மாறிடும். அப்போது டினாமினேட்டர் மேலே வர்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ் மேலே வந்துடும். தட் இஸ் 13x divided by 6 plus 13y divided by 6 is equal to 1. இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே ரெண்டுமே டினாமினேட்டர் என்ன இருக்குது? 6ஆக தான் இருக்குது. அதனால் இதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 13x plus 13y divided by 6ன்னு வரும். ஸோ எல்சிஎம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 6 அங்கே கொண்டு போகிறோம். தட் இஸ் 13x plus 13y is equal to இது அங்கே கொண்டு போச்சுன்னா மல்டிப்ளையில் வந்துடும். இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 டேர்ம்ஸ் எழுதணும். 13x plus 13y இந்த 6 வந்து கொண்டு வந்தால் -6 equal to 0. This is the equation of the line passing through the intersection of the two lines. Thank you, students.